சம்பளம் பார்த்தீங்கன்னா 1700 ரியால் சம்பளம் சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம். எப்படி இருக்கு? வேலைகள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வேலையெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரூம் வசதியெல்லாம் எப்படி இருக்கு? ரூம் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ஊர் இது எந்த ஊர் சொல்லலாம்? திருவனந்தபுரம் மாதிரி இருக்குண்ணா கிளைமேட்டு. அந்த மாதிரி இருக்கும். கேரளா சைடு மாதிரி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நேற்றே கழுவி விட்டாச்சு இடத்த, சாயந்தரமே கழுவிட்டோம். ஏன்னா அவ்வளோ பொழுதி காற்று, வண்டிலாம் நாஸ்தியாகி கிடந்துச்சுல. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல. பாருங்க இப்போவுமே பழையபடியும் தூசி அடைஞ்சிருக்கு பாருங்கள். ஓனர்கார் இன்னும் போகலை வெளியே. அந்த பையனும் ஸ்கூலுக்கு போகலை. பொண்ணு காலேஜுக்கு போகிற பொண்ணும் போகலை. ரொம்ப நாள் ஆகிட்டு, முடிஞ்சிட்டு. இனிமேல் தான் அவங்க அடுத்த படிப்புக்கு போவாங்க நினைக்கிறேன். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு 3 வருஷம். நம்ம இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. சரியா? அது போக நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன்னா, காலையில் எந்த டிஃபன் செய்யலை. இப்போ கடைக்கு வர போக வேண்டியிருக்கு. கடைக்கு போய் ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் நம்ம வீட்டில் சமைக்கணும். அது போக மேடம் பொண்ணு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லி லொக்கேஷன் போட்டிருக்காங்க 1 மணிக்கு. அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடை பொங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை ரெடி பண்ணோம். அதாவது என்ன வேலைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்திரா வேலைக்கு. சரியா? இஸ்திரா வேலைக்கு நம்ம ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. வந்து ஒரு 10 நாள் இருக்குமா? 10 நாளைக்கு மேலே இருக்கும். 10 நாளைக்கு மேலே இருக்கும். இப்போ அவங்க வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இத்தனை நாள் ஆச்சு இல்லையா? இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்க வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறக்கான்னு நம்ம போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு அந்த இடங்கள்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது அவுட்ரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்ரு. உங்களுக்கு போகிற வழியில் இடங்களையும் காமிக்கிறேன். காமிச்சிட்டு நம்ம இப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்டையும் பார்த்து பேசிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்தாச்சு உள்ளே. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே வந்தாச்சு. இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி பழமையான கட்டடங்களாக தான் இருக்கும். தெரிஞ்சா அந்த கட்டடங்கள் பாரு எப்படி இருக்கு பாருங்கள். கல் கட்டடம் அவ்வளோ கல்லை வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு பழமையான கட்டடங்கள் தான் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன? தரியாவா? ஆமாம், தரியா அடிமாங்க. சரியா? தரியா கறி வாங்க வரும் இல்லையா? பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாக பாருங்கள் பேரிச்சை மரம் மரங்க பாருங்கள். அவ்வளோ பேரிச்சை மரம் தோட்டங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குங்க. நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வீடு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியாது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேரிச்சை மரம் தோட்டங்கள் நிறையா இருக்குங்க. சொன்ன மாதிரி ஆமாம், கறி வாங்க ஒரு ரூமில் அதுவுமே இந்த ஏரியா தான். ஏன்னா நம்ம கறி வாங்கச்சில வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் ஐடியா போட்டிருந்தோம். கறி வாங்க எப்படியும் 5 மணி மேலே 5 மணி 6 மணி ஆயிரும்ல வர்றதுக்கு. ஆமாம், அதனால் நம்மளுக்கு செட் ஆகாது. அதான் இப்போ காலையிலே பார்த்துட்டு போயிடும்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல ஏரியா? சூப்பராக இருக்குல்ல? நம்ம ஊர் இது எந்த ஊர் சொல்லலாம்? திருவனந்தபுரம் மாதிரி இருக்குண்ணா கிளைமேட்டு. அந்த மாதிரி இருக்கும். கேரளா சைடு மாதிரி இருக்குது. இல்லை சாப்பிடல, காலையில் டிஃபன் சாப்பிடல. ஏன்னா மேடம் பொண்ணு வேறு வெளியே போகணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அது போக 1 மணிக்கு போகணும். இவருங்க சுற்றி அந்த சைடும் லெஃப்ட் சைடும் தென்னை மரம், ரைட் சைடும் தென்னை மரம். தென்னை மரம்ல மாதிரி ஈச்ச மரம் மாதிரி. ஈச்ச மரம். ஏமா நம்ம ஊரம் நினப்புலையே தென்னை மரம்ட்டேன். ஈச்ச மரம் இது ஃபுல்லுமே பிடுங்கி கொண்டு வந்து இங்கே வச்சது தானே, நட்டுனது தானே இது. ஆமாம், இது அப்படியே முழுசாக அந்த அவுட்டர்லேருந்து எடுத்துகிட்டு தோண்டி இது அப்படி இங்கே இந்த சைடில் ஃபுல்லாகவே ரோட்டு ஓரத்தில் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இப்போ வந்திருக்கவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசா நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி ஒரு விசா இருக்குது இஸ்திரா வேலைக்கு, யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வேலை இருந்தால் டிரைவிங் வேலை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிரைவிங் வேலை அவங்களுக்கு அமையலை. அப்போ அந்த மாதிரி இஸ்திரா வேலைன்னா நம்ம ஊரில் அந்த மண்டபம்லாம் இருக்கும்ல, கல்யாண மண்டபம், அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு செடி கொடி இருந்தால் தண்ணி ஊற்றிட்டு அவங்க வெளியே உட்காரணும். சரியா? செக்யூரிட்டி மாதிரி. நம்ம இன்சார்ஜ் ஃபுல்லாக நம்ம கையில் தான் கொடுத்துருப்பாங்க, ஓனரு கஃபீல். அதுக்கப்புறம் சம்பளம் பார்த்திங்கன்னா 1700 ரியால் சம்பளம் சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம். அது போக சாப்பாடு அதுலேயே தான் பார்த்துக்கணும் என்ன. ஆமாம், ஆனால் இது கொஞ்சம் அவுட்ருனால கடைகள்லாம் பக்கத்தில் இல்லை. இப்போ நம்ம அவங்க இடத்த தான் நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அவங்களுக்கு அங்கே உள்ள இடங்கள்லாம் காமிக்கிறேன். சரி, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஏன்னா ஓனர் நம்ம என்ன அதாவது எப்படின்னா, நான் சொன்னாப்பில்ல இல்லையா, அதாவது இன்னொருத்தவங்கள்ட்ட விசா வந்துச்சுன்னாங்க இல்லையா. இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா,
இப்போ அவங்க நமக்கு விசா எடுத்து தரதுனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும். இப்போ அவங்க எவ்வளோக்கு விசா கேட்குறாங்களோ அந்த விசாவுக்கு நம்ம காசு கொடுத்து தான் இதை நம்ம வாங்கணும். வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான், அதாவது இப்போ நமக்கு யார் விசா கொடுத்தாங்களோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இந்த ஓனர் வீடு, அதாவது இப்போ இந்த இவங்களை எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஓனர் வீடு வந்துன்னா அவங்க யார் விசா கொடுத்தாங்களோ அந்த விசா கொடுத்தவங்க வீட்டு பக்கத்தில் தான் இந்த ஓனர் வீடு அடிங்கனால இப்போ அவங்க தான் இன்சார்ஜ். நம்மள்கிட்ட வந்து அவங்க விசா கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்தனால நம்ம இவ்வளோ விசான்னு சொல்லி நம்ம உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசணும், இந்த மாதிரி இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அவங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு பணம் அனுப்புனாங்க, அதாவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு பணம் அனுப்புனாங்க. நம்ம அந்த பணத்தை வாங்கி இப்போ இவங்கள்ட்ட நம்ம கொடுத்து இந்த விசா வாங்கணும். சரியா, விசா வாங்கி மற்றபடி நம்ம எல்லாம் அந்த ஏஜெண்ட்டை பார்த்து வச்சு வாங்கி டிக்கெட்லாம் போட்டு ஸ்டாம்பிங்லாம் அடித்து அது எல்லாமே நம்ம தான் பார்த்தோம். நம்ம ஊரில் ஒரு நம்ம ஏஜெண்ட் இருக்காங்க, அந்த ஏஜெண்ட் மூலியமாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே காசு அவங்க கொடுத்துட்டாங்க. யார் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே. அவங்க அதுக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாமே அவங்களே கொடுத்தாங்க. ஆனால் நம்ம சொன்னது வந்து நம்ம சொன்னோம், அதாவது இந்த இடத்துல கொடுங்க, நல்லா டக்குன்னு வேலை பார்த்து கொடுப்பாங்க, அந்த ஸ்டாம்பிங்லாம் அடித்து கொடுப்பாங்க, டிக்கெட்லாம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சொன்ன மாதிரியே அது எல்லா வேலையும் நடந்துச்சு. அங்கே எல்லா வேலையும் அவங்கள்ட்ட காசு கொடுத்து அவங்க அந்த ஏஜெண்ட்டே எல்லாத்தையும் ஸ்டாம்பிங்லாம் அடித்து டிக்கெட்லாம் போட்டு எல்லாமே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரெடி பண்ணி கொடுத்த உடனேயும் அந்த டேட்டுக்கு அவங்களும் டிக்கெட்டு போட்டு அந்த டேட்டுக்கு வந்துட்டாங்க. சரியா, இவங்க வந்தாங்க. இவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட போனது வந்து நம்ம கிடையாது. இப்போ விசா கொடுத்தாங்க இல்லையா, அவங்க போய் கூட போயிட்டாங்க. ஏன்னா நம்மளால் அலைய முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க போய் அந்த விசா கொடுத்தவங்களே என்ன செஞ்சாங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து அவங்கள போய் அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க ரூம்லேயே தங்க வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. அதாவது மெடிக்கல்லாம் போட்டாங்களா, இங்கேயே வந்து மெடிக்கல் போடணும். ஆமாம், அது இங்கே வந்து மெடிக்கல் போட்டு தான் இக்கமா ரெடி பண்ண முடியும். அந்த விசா கொடுத்தவங்களே வந்து கூப்பிட்டு வந்து அவங்க ரூமில் வச்சு தங்க வச்சு அங்கேயே மெடிக்கல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு அவங்க ஓனர் கூட அனுப்பி விட்டாங்க. சரியா, அவங்க ஓனர் கூட அனுப்பி விட்டனால இப்போ இவங்க வந்து ஓனர் கூட இந்த பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் பாருங்கள் எப்படி பாருங்க சைடில். சரியா, அனுப்பி விட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஜாமான் வேறு வாங்கி கொண்டு வந்தாங்க. ஊர்லேருந்து நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க அந்த இப்போ வேலைக்கு வந்தாங்களே இவங்க ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம், மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் தேவை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அதையும் கொண்டு வந்தாங்க. அது நம்ம போய் எப்போ போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2-3 நாளில் போகணுமா, நம்ம 2-3 நாளில் போய் அந்த விசா கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்டில் ரூமில் தான் இருந்தாங்க. அவங்க ரூமுக்கு நம்ம போயிருந்தோம். போய் இவங்களையும் பார்த்துட்டு இந்த வந்த ஆட்களையும் வந்தவரையும் பார்த்துட்டு அந்த ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு வந்தோம், இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் வந்து உங்களை அங்கே வந்து சந்திக்கிறோம், உங்கள் ரூமில் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. சரி, அப்போ இன்றைக்கி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு வந்து சாயந்தரம், அதாவது மத்தியானத்துக்கு மேலே நம்ம வந்து இன்ஷால்லா உம்ரா கிளம்புறோம். இன்ஷால்லா எல்லாருமே துவா செய்யுங்க, ஓகே. அதனால நம்ம நாளைக்கு உம்ரா போகிறோம் அப்படிங்கிறனால சரி அப்போ இன்றைக்கே போய் இவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வாங்க, ஜாமானே வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பார்க்குறக்காண்டி இப்போ நம்ம இன்றைக்கி அதுக்காண்டியாக மெனக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மேப்பில் காமிக்கி ஒரு 4 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கி இப்போ நம்ம போயிட்டு ஏன்னா அவங்க இப்போ நமக்கு வேலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம போய் கேட்டால் தான் தெரியும். என்ன காரணம்னா இப்போ நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறம் வேலைகள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சவுதிக்குன்னு இல்லை, மொத்தத்தில் வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு வந்தாச்சு அப்படின்னாலே நம்மள்ட்ட சொல்கிறது வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி வேலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து வேலை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அந்த ஓனர் எப்படி, அந்த வேலை எப்படி அப்படின்னு நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உடனே தெரியாது. 2-3 மாதம் யார் வேலைக்குன்னு யார் வராங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், ஓனர் இந்த மாதிரி ஓனரு சம்பளம் ஒழுங்காக கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர இங்கே யார் வேலைக்கு வராங்களோ அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ இல்லை அவங்க என்ன வேலைக்குன்னு வந்து உள்ளே வராங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறனால இப்போ நம்ம எடுத்து விட்டாச்சு, நம்மளோட கடமை வந்து அவங்க எடுத்து வேலைக்கு விடணும் கேட்டாங்க, நம்ம இன்ஷால்லா அது எல்லாமே ரெடி பண்ணி வேலைக்கு எடுத்து விட்டுட்டோம். சரியா, ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா என்ன வரோம் ஏது வரோம் உங்களுக்கு வேலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்கள்ட்ட கேட்டோம்னா ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாராக இருந்தாலும் சரி தான், இப்போ நம்ம எடுக்கிறோம் வைக்கிறோம்னா இந்த மாதிரி தான் விசாக்கள் வரும் போதுவங்க. இந்த மாதிரி விசாக்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா நம்ம வந்து நீங்கள் ஏதாவது வேலைக்கு இருக்குது வைக்குது வேலை வேணும் வைக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இன்ஷா சொல்லி வைப்போம். சொல்லி வச்சு
இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைஞ்சிச்சுன்னா நம்ம அதை வந்து நம்ம டக்குன்னு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அதாவது விசா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம டக்குன்னு என்ன செய்யணும், சம்மதிச்சுட்டு ஆமாம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு, மட்டும்தான் நம்ம எடுத்து விட முடியும். எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் டக்குன்னு நம்ம அடுத்த வேலையை நம்ம ரெடி பண்ண முடியும். சுற்றி வரையும் பாருங்களேன், இஸ்திரா தான் அது அவ்வளோமே. ஆமாம், அதனால் நமக்கு இன்ஷால்லா இவங்களுக்கு நம்ம எடுத்து விட்ருக்கோம். வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாரோம் பார்க்குறதுக்கு. இந்த கடைகளே இல்லை பக்கத்தில் கடையில் இந்த மாதிரி தெரில. ஜாமான் வாங்கணும்னா கொஞ்சம் பத்தாக்கு தான் போகணும் போல தெரியுது. இல்லை இது பாருங்க, இந்த ரைட் சைடில் கொஞ்சம் கடைகள் இருக்கு, லாண்ட்ரி கடைகள். இது வந்து எப்படின்னா இங்கே டிரைவர்மார்கள் யாராவது இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இவங்க டிரைவர்மாரெலாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க ஏதாவது பஜார் போவாங்க இல்லையா, அப்போ எனக்கு அதை ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. சரியா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சில போயிட்டு வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். நம்ம இதை போய் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்தாச்சு அந்த இடத்துக்கு, அவங்களோட இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல அந்த ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்களா கேட்டு, அதான் வீடு. இது இந்த பில்டிங்கா? அங்கே முன்னாடி போங்க, அந்த கார் நிற்கல, அதான் அவங்க தங்கியிருந்த ரூம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தனியாக. இங்கே பட்டி வாண்டிய ரூம் அதானே ரூம்? ஆமாம், அதான் ரூம். ஓனர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓனர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க, ஓனர் வந்திருக்காங்க. சரி, அவன் நம்ம அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பேச முடியாது. ஓனர் வந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பேச முடியாது. இந்த இருக்காங்களா, இவங்கள தான் நம்ம எடுத்து விட்ருக்கோம். அது போக ஃபோன் அடித்தோம், வெளியே வந்துட்டாங்க. இது வந்து அவங்க ரூமு. நல்லா மரத்துக்கு நல்லா இருக்குது இடம். பாருங்க, பாருங்க, ரூமு, ஒரு கட்டில், ஃப்ரிட்ஜு இப்போ புதுசாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. பாருங்க, பாத்ரூம் உள்ளே இருக்கோ? இது பாத்ரூம், குளிக்கிற ரூம் தனியாக இருக்குது, பாத்ரூம் தனியாக இருக்குது. இங்கே அப்படி இப்படி தான் இருக்கும் இடங்கள்லாம். இன்னும் எப்படி இருக்குது வேலைகள்லாம்? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு. எப்படி இருக்குது வேலைகள்லாம்? எப்படி இருக்குது உங்களுக்கு? வேலையெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரூம் வசதியெல்லாம் எப்படி இருக்குது? ரூம் எல்லாமே நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன வேலைகள் இருக்குங்க உங்களுக்கு? கார்டன் ஒர்க்கு, சரி, ப்ளஸ் கிளீனிங் இல்லையா? சரி, வேலை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வேலை பிடிச்சிருக்கு. சாப்பாடுலாம் எப்படி கரெக்டாக சாப்பாடுலாம் அவங்களுக்கு செஞ்சு சாப்பிட்றீங்களா? எப்படி சாப்பாடுலாம் கரெக்டாக செஞ்சு சாப்பிடுறீங்க இல்லையா? சரி. ஜாமான்லாம் இப்போ உங்களுக்கு யார் வாங்கி கொடுக்காங்க இருந்து? கடையெல்லாம் இருக்குது, பக்கத்தில் கடை இருக்குது, நான் வாங்கிக்குவேன். அப்படியா? சரி. அப்படி வேணாம் உங்களுக்கு அவர் இவர் இருக்கார்ல, லங்காக்கார் இருக்கார்ல, நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் கூட அவரே உங்களுக்கு வாங்கி வந்து வருவார். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் ஃபோன் பண்ணுங்கள், நான் கூட பேசுகிறேன் அவர்கிட்ட. சரியா, லங்காக்கார் நான் பேசுகிறேன் சொல்லலாம், அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகே, மற்றபடி நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாமான்லாம் கொண்டு போனோம் இல்லையா? ஜாமான்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு, இப்போ நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஓனர் வந்திருக்காங்களா? ஓனர் வந்திருக்கனால நம்ம எதுவுமே சரியாக ஒரு வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஓனர் இல்லாத நேரம் நம்ம வந்து வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்ம அந்த உள்ளே போய் அந்த அவங்களோட இஸ்திரா என்ன வேலை பார்க்காங்க, என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்த்துருந்துருக்கலாம். சரியா, ஆனால் இப்போ இவங்க ஓனர் வந்ததுனால இப்போ அவருக்குமே பேசுகிறதுக்கும் முடியல. அங்கே நின்று நம்மளாலையும் பேச முடியல. ஏன்னா அங்கே ஓனர் இருக்கிறதுனால அவங்க எதாவது சொல்லுவாங்க, ஏன் அங்கே வந்தீங்க, நீங்கள் யார், என்ன வரோம், என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம எடுக்கலை. ஏன்னா எடுத்து கொடுத்த விசா நான் சொன்னேன் இல்லையா, எடுத்து கொடுத்த விசா வந்து அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட தான் நம்ம விசா வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்கள தான் ஓனருக்கு பழக்கம், நம்மளை வந்து ஓனருக்கு பழக்கம் கிடையாது. சரியா, அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போய் நின்று இது பண்ண முடியாது, அவங்கள்ட்ட ஓனர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் சரி, போன மட்டுக்கும் நம்ம கொண்டு போன ஜாமான்லாம் கொடுத்துட்டு என்ன அவங்களையும் பார்த்தாச்சு, அவங்கள்ட்டையும் கேட்டோம் வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோம். அவங்களும் சொன்னாங்க. சரியா, நம்ம இன்ஷால்லாஹ் வரும்போது வீடியோ எடுப்போம். கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ரூமுக்கு. ஓகே, இன்ஷால்லாஹ் இன்னும் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம உள்ளே போய் அவங்களோட அதாவது அந்த இஸ்திராக்குள்ளே நம்ம போகல. இப்போ அவங்களோட ரூமில் மட்டும் தான் நம்ம நின்று அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம ஜாமான் கொடுத்துட்டு வந்திருக்கோமா. இன்னொரு தடவை இன்ஷால்லாஹ் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்களோட இஸ்திரா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன வேலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் இவங்க நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு நல்லா இருந்தால் ஓகே தான், நமக்கு அது பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா வேலைக்கு வந்த ஆளுங்களுக்கு நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும். அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க நிம்மதியாக இருந்தாலே அதே போதும். அவங்க வந்து மெயினாக இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து தனி ரூமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு தனி ரூமாக இருக்கணும், எனக்கு வந்து அந்த 2 டிரைவர் உட்காந்த மாதிரி இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ரூமில் 2 பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி அந்த ரூம் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அதுவுமே நம்ம கையில் கிடையாது. தனி ரூமாக வேணும்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அது நம்ம ரெடி பண்ண கொடுக்க முடியாது. ஏன்னா
அந்த ஓனர் வீட்டுக்கு ஒரு ஓனர் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் என்ன சிஸ்டமோ அதுதான் சரியா. ஆனால் இவங்க நேரத்துக்கு இவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு அந்த தனி ரூம் அமைஞ்சிருக்கு. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் வேலை பார்க்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா நம்ம ரூம் போவோம். ரூம் போயிட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி மத்தியானம் அவங்க நம்ம ஓனர் பொண்ணு வேறு வெளியே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை, நம்ம கடைசியாக சுற்றி முற்றி பார்த்தா கடைசியில் கறிக்கடை பக்கத்துலேயே இருக்கும் ரூமு. அந்த கறி வாங்குற பத்தியா, கறி வாங்குற இடத்து பக்கத்துலேயே இருக்குது. சாயந்தரம் போல் வந்துருக்கலாம் போல தெரியுது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி முறிச்சியில் கறி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து தரியா ஏரியா, அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து கறி வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கடைசியில் இப்போ நம்ம வந்து பார்த்ததுக்காக தான் தெரியுது, நம்ம அந்த கறி ஆடு வெட்டுற இடம் இருக்குது பாருங்க, நம்ம கறி வாங்க வரும் பாருங்க, கரெக்டாக அது பக்கத்துலேயே இருக்குது இவங்களோட வீடு. இந்த இந்த வேலை பார்க்குற இடம் பரவாயில்ல, அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம கறி வாங்க வரும்போது கூட நம்ம மாதத்துக்கு ஒரு நேரம் வாங்குவோம். இவங்களை வந்து பார்த்துக்கலாம். நம்ம அந்த கறி வாங்க எப்படி நம்ம இங்கிட்டு தான் வரணும், வரும்போது நம்ம இவங்கள கூட வந்து பார்த்துக்கலாம். அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு வரலாம் வருவோம் நம்ம எப்படி இங்கே, அப்போ கூட வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கூட எதிர்பார்க்கவே இல்லைடி. நான் அந்த கறி வெட்டுற கடை பக்கத்துலேயே இவங்க வீடு அமைய வேண்டியலாம் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, நம்ம கறி வாங்குற இடத்துலையும் அமைஞ்சிக்கிட்டு சரி இன்ஷால்லா அது வர வரைக்கும் நல்லது. ஏன்னா பயம் கிடையாது இங்கே பொறுத்த வரைக்கும். நல்லா கொஞ்சம் கடைகள் சுற்றி வீடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அவுட்டரும் இதோட அவுட்டர்லாம் இருக்குது, பாலைவனம் அவுட்டர்லாம் இருக்குது. ஆமாம், சொன்ன மாதிரி இல்லை, இது உனக்கு 25 கிலோமீட்டரில் இருக்குது. அதனால நம்மளால் வர முடியுது. 25 இதே நம்ம எடுக்கிற இடம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சவுதி அரேபியாவை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம இருக்கிற இடம் ரியாத்து. இப்போ ரியாத்துக்கு உள்ள ஏரியாக்குள்ளேயே அவங்க இருந்ததுனால நம்ம வந்துட்டோம். ரியாத்துக்குள்ள ஏரியாலேயே இன்னும் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் இடங்கள் இருக்கான்னு செய்யுது. அப்போ அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து நம்ம போக முடியாது, நம்மளால போக முடியாது. சரி, இது பக்கத்தில் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபரையும் பார்த்த மாதிரி ஆயிரும். ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அது போக நல்லபடியாக வேலை பார்க்கட்டும். அப்புறம் நீ என்ன செஞ்ச, சோறு பொங்குனியா இல்லையா வீட்டில்? சோறு பொங்கலை, காலையில் ஒன்றும் சாப்பிடலை. காலையில் சாப்பிட தான் தெரியுமா, எனக்கு பட்டியாக தானே கூட்டு வந்தேன், அது தெரியும் எனக்கு. நீ மத்தியானம் சோறு பொங்குனியா? மத்தியானம் பொங்கல் இனிமேல் தான் போய் பொங்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அடுத்த என்ன வேலைன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையிலே நம்ம வந்து இறாலை வெளியே எடுத்து வச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஏன்னா வந்து வேகமாக நம்ம சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டைம் ஆயிரும் நம்மளுக்கு. அதனால் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃப்ரீசரில் ஐஸாக விளைஞ்சிருந்துச்சா மசாலா தடவை வச்சுருக்கோம். அது போக நம்ம கொஞ்சம் பொரிச்சிட்ருக்கோம். 9 பீஸ் தான் எடுத்து பொரிச்சிட்ருக்கேன். ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்லா இறால் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு. ஏன்னா மேடம் பொண்ணு வந்து 1 மணிக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், 1 மணிக்கு போகணுன்னாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு டைமிங் சரியாக இருக்கும். சரியா, இன்னும் மசாலா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம சாப்பிட வேண்டியதான். அது போக இறால் பாருங்கள், 9 பீஸுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது எண்ணி பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு சாம்பார் மாதிரி வச்சு இதை எடுத்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டு, நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸு, அது போக பார்த்திங்கன்னா இறால் குழம்பு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் குழம்பு வச்சுருக்கு, இறால் பொரிச்சிருக்கு. எப்படிங்க பாருங்கள், செமையாக இருக்குல்ல, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சேலட் இருக்குது, கொஞ்சம் நார்த்தங்காய் ஊறுகாய். இது வந்து தயிர். ஓகே, இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. வாங்க சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த காலேஜ் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி சொன்னாங்க. நம்ம வேகமாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக உட்காந்துருக்கோம், அவங்களும் வந்துட்டாங்க. அப்படியே கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. உள்ளே போயிருக்காங்க, ஆனால் எப்போ வராங்கன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம நூரா காலேஜ் மம்மில் அந்த பொண்ணு படித்த காலேஜுக்குள்ளேயே தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஃபீஸா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சரி வரட்டும், வந்த பிறகு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே ரூம் கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது. நைட்டு சாப்பாடு நம்ம வீட்டில் இன்றைக்கி பூரி, கோதுமை பூரி. இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து கிழங்கு ரெடி பண்ணியிருக்காப்புல ஜம்முன்னு. இதுதான் நமக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. பாருங்கள் பூரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சாப்பிடுவோம். வாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், எந்த வேலைகளும் வரல. மேடமும் எங்கேயும் போகலை வெளியே. ஏன்னா நம்ம நாளைக்கு வேறு உம்ரா கிளம்ப வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க, நாங்களும் துவா செய்கிறோம். அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் எதுவும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கேளுங்க கமெண்டில். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம கமெண்ட்லேயே சொல்கிறோம். அப்படி இல்லாட்டா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது நம்ம சேனலில்,
அதிலே ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் தருவோம், அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.